கூட நாம் வாசித்து வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பு அற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரண்டுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாக இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பு அற்ற, அது எப்படி இருக்குது அந்த இடம்? சியோன் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்கிறோம்? தேவன் விசாரிக்கிற இடத்துல இருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் விசாரிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு என்பது ஆசீர்வாதத்தில் ஒருபோதும் நிலை நிற்காது. ரட்சிப்பு ஆசீர்வாதத்தில் ஒருபோதும் நிலை நிற்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அனுபவத்தினால் தான் நிலை நிற்கும். ரட்சிப்பு எவ்வளவு நிலை நிற்கும்? அனுபவத்தில் தான் நிற்கும். வேதம் சொல்லுகிறது, சோதரம், ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த கூடாரத்துக்குள் வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் குத்து விளக்கு இருக்க வேண்டும். அந்த குத்து விளக்கு அடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு எதன் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார்? அனுபவத்தின் மூலமாக கொடுக்க ஆசைப்படுகிறார். நாம் எங்கே நிற்கிறோம் என்றால் ஆசீர்வாதத்தின் மூலமாக ரட்சிப்பை நிலைநிறுத்தி விடலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு பேர் சொல்றாங்க, அந்த சபை அல்லது அந்த ஆத்துமா எப்படி இருக்குதான்? தள்ளுண்டு கிடக்கின்றது. அல்லேலூயா. தள்ளுண்டு அப்படின்னா ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, ஏதோ ஒரு சுகவீனம் இருக்கிறது, ஏதோ இந்த உலகம் பார்க்கிறதுல குறை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில எந்த குறையும் கிடையாது. அவருடைய பார்வையில எந்த குறையும் கிடையாது. அவர் பார்வை குறைகளை சரி செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய பார்வை குறைகளை என்ன செய்யும்? சரி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளுண்டவள் என்று என்ன பேர் வச்சுட்டாங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்களா? அல்லேலூயா. நீங்கள் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறீங்க சொல்றாங்க தானே? பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறீங்க, எப்பவுமே கஷ்டம் என்று சொல்றீங்க, எப்பவுமே பலவீனம் சொல்றீங்க, எப்பவுமே உங்களுக்கு நன்மை நடக்கலன்னே சொல்றீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வாதாரத்தை கர்த்தர் மேம்படுத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தள்ளுண்டவள் என்று உனக்கு அவர்கள் பெயரிட்டபடியால். இப்ப குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மலடி என்று பெயர் வராது. சொல்லுவானா? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, மலடின்னு சொல்லிடுவானா? சொல்ல மாட்டான். அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் மலடி என்று சொல்வார்கள். அதுபோல உன்னுடைய காலம் எப்படி இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும், யார் உன்னை கைவிட்டு இருந்தாலும், யார் உன்னை தள்ளி விட்டு இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்படியே உன்னை விட்டு
மாட்டேன். அல்லேலூயா. நான் அப்படியே என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். என்ன செய்வாராம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. இப்ப பாருங்களேன், காயம் கட்டப்படுதல் என்றால் அது வெடிக்காயம். காயம் கட்டப்படுதல் என்றால் அதுக்கு பேர் என்ன, வெடிக்காயம். இங்கே காயம் என்ன செய்யப்பட வேண்டும்? அப்ப இது என்ன காயம்? உள்காயங்கள். அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் பிறந்ததுல இருந்து இது நடக்கல ஆண்டவரே, நான் திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து இது நடக்கல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இது கிடைக்கவே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை என்ன செய்வேன், ஆற்றுவேன். ஆற்றி என்ன செய்வாராம், ஆரோக்கியம். அப்ப அங்க என்ன இல்ல, அங்க சுகம் இல்லை. அதனாலதான் அது தள்ளிவிடப்பட்டது, அதனால்தான் கைவிடப்பட்டது, அதனால்தான் அது புறக்கணிக்கப்பட்டது. நான் செய்ய வேண்டியது என்ன, கர்த்தரோடு சேர்ந்திருந்தால். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நகரம் கட்டணும்னா எதுல கட்டணும், எதுல கட்டப்படணும்? பேஸ்மெண்ட் வேணும் இல்ல, அன்னைக்கு எங்க கட்டுறாராம், மண்ணுன்னா என்னது, உன்னுடைய சரீரத்தை சொல்லுகிறார். ஆமென். உன்னுடைய சரீரத்தை சொல்லுகிறார். நகரம் தன் மண்ணேட்டிலே, நீ பிறந்த இந்த ஜென்ம சரீரத்திலே ஆரோக்கியம் வந்த பிறகு நீ கட்டப்படுவாய். அந்நிய பாஷையினால் கட்டப்படுவாய், ஜெபத்தினால் கட்டப்படுவாய், வரத்தினால் கட்டப்படுவாய், வல்லமையினால் கட்டப்படுவாய். அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற தாயாக கர்த்தர் உன்னை கட்டமைப்பார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, நகரம் அஸ்திவாரத்துல தான் கட்டப்படும். ஆமென். நகரம் எதுல கட்டப்படும், அஸ்திவாரத்தில். ஆனா இங்க எதை சொல்லுகிறார் என்றால், மண்மேட்டிலே கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யப்படும், நிலைப்படும். இவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் என்ன ஆவதில்லை, குறுகி போவதில்லை. என்ன செய்வதில்லை? அப்ப நான் தேவனை எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும், இது ரொம்ப அவசியம். கைவிடப்பட்டிருக்காங்க, என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அப்ப தேவனுடைய நோக்கத்தை சொல்லுகிறார், நான் இப்படி எல்லாம் கட்டமைக்க ஆசைப்படுகிறேன். அதுக்குள்ள நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா, சபை எனக்கு முன்பாக நிலைப்படும் என்று எழுதுகிறார். இருக்கு அந்த வரி, வாசிங்க. அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை திடப்படும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எங்க இருந்தா நடக்கும், எப்படி இருந்தா நடக்கும், இதைத்தான் நீங்க பார்க்க போறோம். இதெல்லாம் எங்க இருந்தா நடக்கும், எப்படி இருந்தா நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது பிறர் மூலமாக வருவதல்ல, தேவன் மூலமாக வருவது. அதை அங்கீகரிப்பது என்பது ஆசீர்வாதத்தினால் யாரும் அதை அங்கீகரிக்க முடியாது. அனுபவத்தின் மூலமாக அதை அங்கீகரித்துக் கொண்டால் அது கடைசி வரைக்கும் உன்னை விட்டு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதை நான் எப்படி பின்பற்ற வேண்டும்? தேவன் சொல்றார், நகரம் மண்மேட்டிலே கட்டப்படும். மண்மேட்டில கட்டுறது நகரம் இல்ல, அது உன்னுடைய ஆவிக்குரிய சரீரம். அல்லேலூயா. நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். என்ன செய்வேன்? அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் சபை எனக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? திடப்படும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்தா நடக்கும்?
சபையில தான் நடக்கும். அல்லேலூயா. எப்படி இருந்தால் நடக்கும் என்று பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த என்ன பாவம்னு சொல்லல, சொல்லியிருக்காரா? அந்த அம்மாவுக்கு ஒரு வரம் இருக்கு. என்ன தெரியுமா? யார் அந்த அம்மாட்ட சோதரம் பேசினாலும் அவன் பாவின்னு முத்திரை வாங்கிடுவான். எப்படி முத்திரை கிடைச்சிருங்க? இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசினா அவங்க சபைக்கு வர்றாங்களா? ஏன் வர்றதில்ல? இந்த சபையை நான் அனுபவபூர்வமாக பெற்று சோதரன் இருத்திக் கொள்ளவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அந்த ஊர்ல அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை தெரிந்து என்றுதான் எழுதியிருக்கணும் இல்லையா? அறிந்து. எப்படி? அப்ப இவள் என்ன செய்கிறாள்? ரட்சிப்பை அனுபவபூர்வமாக கொண்டு வருகிறார். நீங்க யாருக்கு சத்தியத்தை சொன்னாலும், யாருக்கு சத்தியத்தை சொன்னாலும் அதிலே உங்கள் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த சத்தியம் அவர்களுக்கு ரட்சிப்பாக மாறும். அல்லேலூயா. அது வாய்ப்பாடாக இருந்தால் மாறவே மாறாது. அப்படியே வந்தாலும் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? நிலைத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த வசனத்தை எழுதும்போது எப்படி எழுதிருக்கணும்? தெரிந்து. அதான் சரியான பாயிண்ட். அல்லேலூயா. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? அறிந்திருந்தார். அப்ப இந்த சபையில எனக்கு விடுதலை இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, எனக்கு மேன்மை இருக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டால் நல்லது. அல்லேலூயா. அவள் அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று. அப்ப இவள் வருவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கிற அனுபவத்தோடு வருகிறார்கள். எப்படி வருகிறோம்? ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் கணக்கு பார்ப்பார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி சபைக்கு வந்தோம், நமக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது நம்ம எப்படி சபைக்கு வந்தோம், நமக்கு உபத்திரவம் நடக்கும்போது எப்படி சபைக்கு வந்தோம், சுதந்திரம் எல்லாம் சமாதானமாக இருக்கும்போது எப்படி சபைக்கு வந்தோம்னு சொல்லி எல்லாமே கர்த்தர் என்ன செய்வாரு? கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எஸ்ஆர் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். எஸ்ஆர் புக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்ன? சர்வீஸ். அதை வச்சு தான் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் கால்குலேஷன் பண்ணுவாங்க. உண்மைதானே? அது போலதான் கர்த்தர் ஒரு புக் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகத்துல எழுதிக்கிட்டே வருவார் நம்ம பண்றது எல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அது நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், உற்சாகமாக இருக்கும் என்று சொன்னால், பிடிவாதமாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கேற்ற மேன்மை கிடைத்தே தீரும். அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா வந்து பாதத்துக்கு வாசிங்க, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவர் பாதங்களை. இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய உழைப்பினால் சபை கட்டமைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னவா சார் உழைப்புனால சம்பாதிக்கலாம் வந்து கொடுத்துட்டு போகணுமா? நம்ம உடனே எழுதிச்சுக்கோம். அப்படித்தானே தோணும். சபைக்கு அவள் எப்படி வருகிறாள் என்று சொன்னால், முன்னதாக வருகிறதை பார்க்கிறோம். அவர் பாதத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாவுல, நீங்க வாசிக்க வேண்டாம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. எங்க வந்து பிடிச்சிருக்கா? பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. அல்லேலூயா. என்ன பிடிச்சுக்கிட்டா? பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. பிடிச்ச ஆள் எப்படிப்பட்டாலு? பாவியான ஸ்திரீ. எப்படிப்பட்டாலு?
பாவியான ஸ்திரீ. ஆமென். அவர் பாதத்துக்கு பின்னாக அமர்ந்து அழுது சோதரா அவர் பாதத்தை என்ன செஞ்சிட்டார்? நனைத்து, கண்ணீரினால் நனைத்து, துடைத்து, அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். யாராச்சும் இந்த அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஜெபம் பண்றதுக்கு நீங்க கேட்குற பாஸ்டர் எனக்கு ட்ரைனிங்கே கொடுக்கலையே. ட்ரைனிங்னா என்ன தெரியுமா? உன்னோட ஒரு ஆள் ஓடுனா அதுக்கு பேரு ட்ரைனிங். நீ மட்டும் ஓடினா அது ட்ரைனிங் கிடையாது. ஹல்லேலூயா. உன்னோட இன்னொரு ஆளு ஓடுனா அதுக்கு பேர் என்ன? அப்ப யாரு நல்லா ஓடுறதுன்னு நீ சிந்திக்கணும்ல. யாரு? இப்ப நான் 4 பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் நல்லா பண்ணாருன்னு சொன்னா 3 பேர் என்ன செய்வீங்க? என் மேல எப்படி இருக்கும்? பாஸ்டர் மாதிரி சொல்றாரு. ஆமென். நம்மளும் அப்ப உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தெரியணும்ல. அதை நீங்களே என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவரை அழைத்த பரிசே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவனை அழைக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த ஒரு பரிசேயன் இந்த ஊர்ல இருந்தான். உயர்ந்த ஒரு பரிசேயன் அங்க இருந்தான். அந்த அழைப்புக்கு பாத்திரராக கர்த்தரும் அங்கே பயணிக்கிறார். நம்ம போய் பாருங்களேன், பெரிய மந்திரி வீட்டுல பத்திரிக்கை வைப்போம், வரமாட்டாங்க. வருவாங்களா? ஆனா நம்ம போய் வச்சுட்டு வருவோம், ஆனா வரமாட்டாங்க. ஆனா ஒரு சில வீட்டுக்கு அவங்க வருவாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு ஈக்குவலாக அவர்கள் கருதுகிறார்கள். அல்லேலூயா. அது போலதான் பரிசேயன் அவரை சோதர வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. அந்த அழைப்புக்கு சோதரம் அவர் பாத்திரராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? பாத்திரராக இருக்காரு. அவர் போயிட்டார், அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயாச்சு. என்ன நடக்குது? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ. இன்னைக்கு சபையில உட்காந்துட்டு இந்த வேலையை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி? நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா புரியலையா? இந்த வேலையை தான் கவனமா பாக்குறேன். யாரு கை தட்டுறா, யாரு கண்ண மூடி இருக்கா, யார் சத்தம் எழும்புது, யாரு சத்தம் டவுன் ஆகுது, ஓ சத்தம் எப்ப உயர போகிறது? இதுதான் தேவன் கேட்கிறார். உன்னுடைய சத்தம் எப்போது? அன்பின் வாசல் சபை எல்லோரையும் வளர்க்கக்கூடிய சபைதான். எல்லோரையும் அல்லேலூயா, யாரையும் வளர்க்காம இல்ல. அப்ப நான் வளருகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லல. என்ன செய்யல? பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஜெபத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது தெரிஞ்சுக்கங்க. நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ ரொம்ப நேரம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் நாள் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு கொஞ்சம் என்ன இருக்குது? வலிமை உண்டு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 90 வயசு பாட்டிக்கு இணையா உட்கார்ந்து இருக்கோம். எப்படி? 90 வயசு பாட்டி தான் முழங்கால் போடவோ எந்திரிக்கவோ என்ன செய்யும்? தட்டு தடுமாறும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு பேர் வாலிபர்கள் பேர். அல்லேலூயா. நமக்கு வாலிபர்கள் பேர். அல்லேலூயா. இதெல்லாம் சோதரம் அப்பப்போ சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி வாஞ்சிக்கிறீர்கள் என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இப்ப பரிசேயனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவின் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது. யார் மேல? இயேசு மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கோம். அவர் அப்படி இருக்கிறாரு, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இவரை தொடுகிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாரே, இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ள. இந்த விஷயம் தான் பிரச்சனையே.
மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு நீ உட்கார்ந்து இருந்தேன்னா எப்படி ஆண்டவர் சரி பண்ணுவார்? புரியுதுங்களா? அதுக்குதான் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்ல கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவார். ஒவ்வொரு போராட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பவாச்சு நீ என்ன செய்வியா? கர்த்தரை பிடித்துக் கொள்வியான்னு பார்ப்பார். உலகத்திலே சொல்றான், பிரச்சனை இல்லையே கடவுளுக்கு ஏது அர்ச்சனை அப்படிங்கிறான் இல்லையா? அப்ப பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், போராட்டங்களை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நீ இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற வேண்டும். தேவனை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன தேவனை என்ன செய்யணும்? இறுக நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனை வரும்போது பிடிச்சுக்கிறோம், பிரச்சனை போகும்போது பிரச்சனையோட சேர்ந்தே போயிடும். ஆமென். அல்லேலூயா. யாராச்சும் சண்டை போட்டு போனாங்க நம்ம விடுறோமா? யோசிச்சு பாருங்க, விடுறோமாங்க? இல்லை. மறுநாள் யோசனை பண்ணிட்டு போய் சண்டை போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? போதும். அல்லேலூயா. இப்ப சபை எப்படி இருக்கிறது? நான் எந்த அளவிற்கு வளர்கிறேன் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு வளர்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது சபை எப்படிப்பட்டது என்று நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேனா? வித்தியாசம் புரியுதாங்க? அல்லேலூயா. அந்த அம்மா செஞ்ச செயல் தான் வளருவதற்கு, பரிசேயன் செஞ்ச செயல் அடுத்தவர்களை பகுத்தறிவதற்கு. இப்ப நான் எதுல நிக்கிறேங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. யாரை நீ எதிர்பார்க்கணுங்கிறது இல்ல, யாரை நீ தேடணுங்கிறது இல்ல, நீ கர்த்தரை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறாய்? உங்ககிட்ட ஒரு குறை இருக்கலாம், ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு சுகவீனம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். அதை நீ சுமந்து கொண்டு அலைய வேண்டும் என்பதே இல்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தரை வாசம் செய்யற இடம் இது. இங்கே வந்து நீயே சமூகம், நீயே வருத்தப்படுற, அதை என்ன செய்ய? அதை விட்டுட்டு கர்த்தரை பிடித்துக்கொள். ஆமென். அந்த அம்மாவுக்கு யாராச்சும் டீச் பண்ணாங்களா? டீச் பண்ணியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் தெரியுங்களா? பந்தி இருக்கிறதை தெரிந்து அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ நம்ம பக்கத்துல இருக்கால என்ன செய்ய வேண்டியிருக்கு? எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணு சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? இல்லைன்னா பாஸ்டர் என்ன செய்வாரு? நம்ம குறை சொல்லுவாரு. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது? கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பரிசேயனை போல. யார போல? பரிசேயனை போல. இது தேவையா நமக்கு? சபைக்கு வந்துட்டா என்ன செய்யணும்? என் ஓட்டம் தனித்துவமா இருக்கணும். என்னுடைய பாடலுடைய சத்தம் தனித்துவமா இருக்கணும். கரங்களை தட்டுவது தனித்துவமா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய தனித்துவமாகவே அபிஷேகிப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஆசீர்வாதத்தினால் தேவன் கட்டமைக்க விரும்பவில்லை, அனுபவத்தில் கட்டமைக்க ஆசைப்படுகிறார். இப்படி யாருக்கா சத்தியம் சொல்லும்போது என்ன செய்யணும்? அனுபவத்தை சொன்னாதான் கேட்பான். ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னா திருப்பி கேட்பான், உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான் இல்லையா? அல்லேலூயா. உலகத்துல அதிக ஐஸ்வர்யம் உள்ள தேவன் யாருன்னு கேட்டா இயேசு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு காலும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவர். எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வந்தார். ஆமென். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை தேடினா இதுதான் நமக்கு நிலைமை போல. அல்லேலூயா. இந்த கஷ்டம் தான் நமக்கு தீர்மானிக்கப்பட்டது போல இல்ல. நகரம் மண்மேட்டில் கட்டப்படும். உன் மீது தேவன் பரலோகத்தின் சோதரம் திட்டத்தை கட்டமைப்பார். பரலோகத்தின் திட்டத்தை உன் மீது என்ன செய்வாரு?
நகரம் என்பது என்ன? பரிசுத்த சோத்திரம் எருசலேம், பரிசுத்த மணவாட்டி, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட சீயோன். ஆனா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே என்ன பேர் இருக்கு தெரியுமா? ஏசாயா சோதரம் எரேமியாவுல பார்த்தோம். சோதரம் உனக்கு சீயோன் என்ற பேர் இருக்கு. என்ன இருக்கு? சீயோன்ங்கிற பேரு இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அதை எடுத்து கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்து கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நான் கட்டப்படுவதற்கு முயற்சி செய்யும் போது கர்த்தர் அதை கட்டமைக்க போதுமானவராயிருக்கிறார். இப்ப அந்த அம்மா பார்வையில இயேசு பந்தி இருக்கிறதே அந்த அம்மா தெரிந்து போனாங்களா, அறிஞ்சு போனாங்களா? அப்ப சபைக்கு வந்தா இப்படித்தான் உபதேசம் இருக்கும். நீங்க அறிந்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல போய் என்ன செய்ய மாட்டீங்க? அம்மா அப்பாட்ட போய் சொல்ல மாட்டீங்க, பாஸ்டரே பாட சொன்னாரு, பாஸ்டரே ஜெபம் பண்ண சொன்னாரு, பாஸ்டர் என்ன இந்த மாதிரி சொல்ற கொஞ்சம் எப்படி இருங்க, உற்சாகமா இருங்கன்னு சொன்னாரு, ஏன் என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு போய் கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? இல்லைன்னா வீட்டில் போய் ஸ்கூலுக்குள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இனிமே என்ன செய்யணும் தெரியுமோ, சபைக்கு வரமாட்டேன். என்ன சொல்ல போய் சொல்லிருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் கூட அப்புறம் வரவே மாட்டார். கர்த்தர் வராம இருந்ததுனாலதான் அந்த அம்மாவுக்கு அந்த நிலைமை. இந்த அம்மாவுக்கு என்ன பேர் அந்த ஊர்ல? என்ன பாவமும் கோடிடல. அமை என்ன பாவம்னு அந்த அம்மா போற இடத்துல 37வது வசனத்துல அந்த அம்மா சொல்றா பாருங்க. 38வது வசனத்துல 39 வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். அந்த அம்மா யார்கிட்ட பேசினாலும் இனாம ஒரு பட்டம் கிடைக்குது, அவனும் பாவி என்று. எப்படி இன்னைக்கு நம்ம போய் பேசுறது என்ன ஆகுது? ரட்சிப்பை குறித்து பேசுறோமா? சாட்சியை குறித்து பேசுறோமா? இல்ல, குறை சொல்றது தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசேயனுடைய பார்வையில் இருந்து பார்க்கிற பொழுது இயேசுவும் பாவியாகத்தான் தெரிகிறார். சந்தேகப்பட்டான்ல, அந்த ஸ்திரீ பாவின் முடிவே பண்ணிட்டான். பாவின்னு முடிவே பண்ணிட்டான். அடுத்த வசனம் 44வது வசனத்தை வாசிங்க. அதுல ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, தேவனுடைய பார்வையை பாருங்க, சபையில வந்து தேவன் எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், தண்ணீர் தரவில்லை. நான் சபைக்கு வந்தேன், நீ என்ன செய்யல? எனக்குரிய கனத்தை தரவில்லை. சபைக்கு வந்தா வந்தது என்ன செய்யணும்? அப்பாடா இப்பதான் இடம் கிடைச்சுன்னு உட்கார்ந்துடக்கூடாது. சபைக்கு வந்தா என்ன செய்யணும்? சபைக்குரிய கனத்தை கொடுக்கணும். கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிக் கொடுக்கவே முடியாது இல்லையா? அதான் சொல்றாரு, அனுபவத்தின் மூலமாக தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வந்தா என்ன செய்யணும்? தேவனுக்குரிய கனத்தை. ஒரு சில சபையில உட்காந்து நகத்தை எண்ணி பார்ப்பான். ஆஹா வளர்ந்துருச்சு. நகத்தில் அழுக்கு எடுத்துட்டு உட்கார்ந்து இருப்பான். ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஒரு சிலர் பாய் போடுறதுன்னா பாய் குச்சியில எண்ணியே முடிச்சிடும். எப்படி பாய் குச்சினா? அப்ப ஏன் நீ கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்காதபடி ஏதோ ஒன்று உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது உள்ளத்துல? கர்த்தருக்குரிய பலத்தை நீ கொடுக்காதபடி ஏதோ ஒன்று என்ன செய்கிறது? உள்ளத்துல இருக்கிறது. அதைத்தான் சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு என்ன செய்யல? தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால். அப்ப இந்த கண்ணீர் எங்க இருந்து வருகிறது? பிரச்சனை இருந்ததினால் வந்தது. அப்ப பிரச்சனை உனக்கு இருக்கா இல்லையா? நம்ம யாராச்சும் கேட்டு பாருங்களேன், நீங்க அழுது ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா அப்படியா? ஆமே, இது எங்களுக்கு அனுபவமே.
அப்ப இன்னும் உங்க இருதயம் என்ன செய்யப்படல? உடைக்கப்படுவதற்கு நீ ஒப்பு கொடுங்க. புரியுதுங்களா? அடிச்சு அழுகாத நாம ஒருத்தர் சுருக்குன்னு ஏதாச்சும் சொன்னா அழுகிறமே, அழுகிறோமா இல்லையா? ஏதோ ஒண்ணு கடிந்து கொண்டு சொல்றாங்க வைங்க, திட்ட கூட இல்ல, கடிந்து கொண்டு சொல்லும் போதே நம்ம கண்ணுல என்ன வருது? அவங்களுக்கு உடைகிற இருதயம் உனக்காக கர்த்தருக்கு முன்பாக ஏன் உடைவதில்லை? இதுதான் அனுபவத்தின் மூலமாக தேவனை பிடித்துக் கொள்வது. பரிசேயன் அனுபவத்தின் மூலமாக பிடித்துக் கொண்டவன் அல்ல, பாவியான ஸ்திரீ அனுபவத்தின் மூலமாய் பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. அவன் நினைச்சுட்டா என்னை விட நீதிமான் இந்த உலகத்துல யாருமே, ஏன்னா நான் கூப்பிட்டேன், அவர் வந்துட்டார். நான் கூப்பிட்டேன், இன்னைக்கு நான் சபைக்கு வந்துட்டேன், தேவனும் வந்துட்டாரு. நான் திரும்பி போகும்போது மண் மீது அந்த நகரம் கட்டப்படுமா? எப்படி? மண்மேட்டிலே அந்த நகரம் கட்டப்படுமா? என் சிறுமை மாற்றப்படுமா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? அதான் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாமே நடக்கும். எப்போது நடக்கும்? தேவன் உன்னை பார்த்து அங்கீகரிக்கிற போது அது நடக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீ என் பாதத்துக்கு என்ன செய்யல? தண்ணி தரல. இவ்வளோ கண்ணீரினால் பாதத்தை நனைத்து தன் தலை முடியினால் அவைகளை துடைத்தார். அப்ப சோதரம் ஆறுதலை தேவன் அந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். தன் தலை முடியினால் அவள் துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல். அப்ப இந்த அம்மா எப்ப போயிருக்கணும்? இதான உண்மை. அல்லேலூயா. நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல். இப்ப பாருங்களேன், சர்ச்சில் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுனா அதை பாஸ்ட் டீவு மாதிரி கேட்கணும். புரியுதுங்களா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? அவங்களா அதை செய்யும் போதுதான் அந்த நகரம் கட்டமைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் அனுபவத்தின் மூலமாக கர்த்தரை பிடித்துக் கொள்வது. ஆசீர்வாதத்தின் மூலமாக அவரை யாரும் சந்திக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் ஐஸ்வர்ய சாம்பவம். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு காரியமா சொல்றார். ஒவ்வொரு காரியமாக, நீர் என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை. ஒரு தடவை 2 தடவை அந்த அம்மா சொல்லி சோதரம் முத்தம் கொடுத்துருந்தா சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரு. அவள் என்ன செய்தா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடும் போதெல்லாம் இயேசு நல்லவர் என்று நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் சோதரம் அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம் நீ தள்ளிவிடப்பட்ட நிலையிலிருந்து மாற முடியும். அந்த அம்மா ஏற்கனவே ஊர் தள்ளி விட்டுச்சா இல்லையா? அந்த அம்மா மட்டும் கிடையாது, அந்த அம்மா எங்க போகுதோ அந்த இடமும் தள்ளப்பட்ட இடம். அந்த பேர் தானே சொல்றான். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு சோதரம் அந்த இடத்திலிருந்து கர்த்தருனை மாற்ற போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் போயாமல் என்ன செய்தா? முத்தம் செய்த. உங்க கையில பைபிள் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கா? ஏன் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? பாஸ்டர் என்ன வாசிங்கன்னு சொன்னாதான் நான் என்ன செய்வேன். நம்ம இன்னும் பரிசேயன் இடத்தை விட்டு வர மாட்டேங்கிறோம். யாரை விட்டு வர மாட்டேங்கிறோம்? பரிசேயன் மரியா சோதரன் அந்த பாவியான ஸ்திரீயும் பார்க்கிறான், இயேசுவையும் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? ஆனா இந்த அம்மா அந்த ஆளை பார்த்துச்சான்னு கேட்டா இல்ல, அதான் விஷயம். அல்லேலூயா. இந்த அம்மா அந்த ஆளை பார்த்துச்சா? இன்னைக்கு நாம ஏன் அந்த வேலையை செய்யறது இல்ல? பாவியான ஸ்திரியை போல இயேசுவை மட்டும் ஏன் பார்க்கல? அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதுங்களா? பரிசேயனை போல நான் இயேசுவை பார்க்கிறேன், நல்லது. அதே பார்வை பாவியான ஸ்திரீ மேலே விழுகுது. யார் மேல விழுகுது?
பாவியான ஸ்திரீயின் மேல விழுகுது. ஆனா 37வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க எப்படி இருக்குது? 7ஆம் அதிகாரம் 37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு வந்தார். அப்பவும் அங்க பரிசேயன் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்பவும் அங்க யார் இருக்குது? பரிசேயன் இருக்கா. அந்த மாதிரி பார்த்துச்சா? அப்ப சபையில நான் வளரணும்னா என்ன செய்யக்கூடாது? யாரை மட்டும் தான் பார்க்கணும்? உன் ரட்சிப்பை பலப்படுத்துறதான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நகரம் மண்மேட்டிலே கட்டப்படுமா? அது ஆவிக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா, அது ஆவிக்குரிய ரகசியம். கற்பாறையின் மேல கட்டினா அது வேற ரகசியம். மண்மேட்டின் மேல என்ன செய்யப்படும்? மண்ணுன்னா யாரு? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் ஆதாம் எதுல உண்டாக்குனாரு? குவாலிட்டியா உருவாக்கல, மண்ணுல தான் குவாலிட்டியா உண்டாக்கிட்டாரு. அவர் வரும்போது அது அதிக கனம் பெறுகிறது. அவர் வரும்போது அது என்ன செய்கிறது? அதிக கனம் பெறுகிறது. வாசிங்க லூக்காவில் அடுத்ததாக, நீ என் தலையில் என்ன பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினான். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த எத்தனை பாவம்? இன்னைக்கு நம்ம அந்த உணர்வு நமக்கு வருமா? வரணும்னா என்ன செய்யணும்? அந்த ஸ்திரியை போல தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? பாவின்னு பார்க்க மாட்டேன், பரிசேயன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு இயேசு போதும். எனக்கு யாரு போதும்? இயேசு போதும். இயேசு பார்த்த பார்வை அவள் நீதிமானாக பார்க்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். எரேமியால வாசிங்க அந்த வசனத்தை, 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைச்சது? ஆமென். சீமோனுக்கு கிடைச்சான்னு கேட்டா தெரியல. சீமோனுக்கு பரிசேயனுக்கு கிடைச்சான்னு கேட்டா தெரியல. ஆமென். ஆனா யாருக்கு சுயாரா கிடைச்சிருச்சு? பாவியான ஸ்திரீக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதாங்க சொல்ற, நான் உனக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன், அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்து வாசிங்க எரேமியாவில் அடுத்த வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை என்ன செய்வேன்? ஆண்டவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஆசீர்வாதங்கள் கிளம்புகிறது. உற்சாகமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனிடத்துல ஒண்ணு ஒப்புக்கொடு. தேவனிடத்துல ஒண்ணு ஒப்புக்கொடு, அது போதும். யாரை நீ என்ன செய்ய வேண்டாம்? பரிசேயனுடைய பார்வை இயேசுவின் மேலும் இருந்தது, பாவியான ஸ்திரீயின் மேலும் இருந்தது. ஹல்லேலூயா. பாவியான ஸ்திரீயினுடைய பார்வை இயேசுவின் மேல் மட்டும் இருந்தது. உன் பார்வை என்னைக்கு சபையின் மேல் மட்டும் இருக்கிறதோ, இயேசுவின் மேல் மட்டும் இருக்கிறதோ, அன்றைக்கு தேவன் உன்னை நடத்துவது அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, நகரம் என்ன செய்யப்படும்? மண்வீட்டிலே கட்டப்படும். நீ கட்டமைப்பதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார், கைவிடப்படுவதற்கு அல்ல. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம்? படிப்புல வரல, ஆமென். வீட்டுல வேலை செய்யணுமா,
யாராவது சொல்லியிருக்காங்களா என் கூட பரவாயில்லையா, எல்லா வேலையும் நல்லா பார்க்கணும், ஒரு அம்மா அப்பா நீ சொல்லி பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா அல்ல அம்மாவை சுற்றுறோம், 2 பேரும் இருக்குங்க, யாராச்சும் ஒரு ஆள் அப்பாவோ அம்மாவோ என் பிள்ளை எல்லா வேலையும் நல்லா பார்க்கணும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நம்ம பார்க்கறது இல்லை, அவங்க சொல்றது இல்லை. இதான உண்மை. நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம பார்க்கறதுல என்ன தெரியுமா, அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு நான் பார்ப்பேன். எப்படி மாடு வைப்பாங்க நான் பார்ப்பேன், தண்ணி பாய்ச்சுவாங்க நான் பார்ப்பேன், சமைப்பாங்க நான் பார்ப்பேன், சாப்பிடும்போது அவங்களுக்கு முன்னாடி போட்டு சாப்பிடும். அங்க மட்டும் நம்ம என்ன செய்வோம், அங்க மட்டும் என்ன செய்வோம், முந்திடுவோம். பந்திக்கு முந்து படைக்கு புந்துன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப அதனால என்ன செய்வோம், அதை மட்டும் பார்க்கறது இல்லையே. நான் பார்த்தாலும் என் வயிறு சும்மா விட, என் வயிறு பேய்க்கு இருக்கா, முன்னாடி போனாதான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்யும். அப்ப வேலை செய்யும்போது சொல்லுதா, சொல்லும், ஆனா நம்ம கேட்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில தேவனை அழைத்த பரிசேயனும் ஒண்ணுதான், தேவன் அழைக்காத பாவியான ஸ்திரீயும் ஒண்ணுதான். அந்த அம்மாவுக்கு அழைப்பு கிடையாதுங்க. இந்த அம்மாவுக்கு அழைப்பு இருந்துச்சா? இல்ல. இந்த அம்மா தான் அவர் அழைச்சிருந்துச்சா? இல்லவே இல்ல. ஆனா யார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டது? ஆமென். அப்ப அந்த எண்ணம் உனக்கும் எனக்கும் சபையில வரணும், வளரணும், வரணும், வளரணும். அப்படி வளரும் போது கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, ஒருபோதும் கைவிடுவாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18வது வசனம் வாசிங்க. எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்ப நீங்க லூக்கால பாத்தீங்கல்ல, ஸ்திரீயினிடமாய் திரும்பி அவள் செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு வந்துருங்க. நேரு இந்த வசனத்துக்கு வந்துருங்க. இப்ப வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். பரிசேயனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், அவரை அழைத்தவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட பாவி என்று உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆமென். அல்லேலூயா. உன் சிறையிருப்பை என்ன செய்வேன்? யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்புவேன், உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அடுத்து நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனையாக மாறு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த மணவாட்டியாக நீ மாறுவாய். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதானே? பாறையில கட்டியிருந்தா அது ஒரிஜினல் கட்டடம், பாறையில கட்டியிருந்தா அது ஒரிஜினல் கட்டடம், மண்மேட்ல கட்டியிருந்தா அது ஆவிக்குரிய கட்டிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நகரம் மண்மேட்ல கட்டப்படுமா? மண்மேட்ல மண் வீடே கட்ட முடியாது இல்லையா? ஆனா நகரம் என்ன செய்யப்படும்? மண்மீடு. அப்ப என்ன அர்த்தம்? உன்னை கொண்டு பரலோகத்தின் திட்டத்தை கர்த்தர் கட்டி முடிப்பார். அல்லேலூயா. நகரம் மண்மேட்டிலே கட்டப்படும். அடுத்து அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இன்னைக்கு எதுல நீ கைவிடப்பட்டிருக்கிறாயோ, கடல்ல கைவிடப்பட்டிருக்கலாம், பலவீனத்துல கைவிடப்பட்டிருக்கலாம், சமாதான குறைவுல கைவிடப்பட்டிருக்கலாம், அவமானத்துல நீ கைவிடப்பட்டிருக்கலாம். காணல் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து சேர்ந்துருச்சு. கஷ்டம், அவமானம், பிரச்சனை ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அதை போக்குவதற்காக அதை வர்த்திக்க பண்ணுவேன்.
அல்லேலூயா. அடுத்து என்ன எழுதுறாரு? அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் என்ன செய்வேன்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரலோகத்துல இருந்து பார்ப்பேன், அவர்கள் என் கண்களுக்கு தெரிவார்கள். அதான் மகிமை. ஆமென். நான் எங்க இருந்து பார்ப்பேன்? பரலோகத்துல இருந்து பார்த்தா சோதரம் பாவம் தெரியாது, அவர் மகிமை மட்டும்தான் தெரியும். ஏன்? நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை இன்னைக்கு மகிமைப்படுத்துவாரா? ஆமென். அல்லேலூயா. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். என்ன இருக்கும்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சரீரம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கும். தெரியுதுங்களா? இந்த சரீரம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது ஆரோக்கியமா தான் இருந்திருக்கும். நீங்க மெடிக்கல்ல செக் பண்ணி பாருங்க. பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு சுகர் இல்ல கேன்சர், பிரஷர் எதுவும் இருக்காது. இருக்குமாங்க? அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? நான் சொல்றது கரெக்ட் தானப்ப? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை உருவாக்கும் போதே தாயின் கருவில உன்னை உருவாக்கும் போதே ஒரு திட்டத்தோட உருவாக்கி இருக்கிறேன். அந்த திட்டத்தை உன் தலையில நிச்சயமாக நான் அருளுவேன். அல்லேலூயா. பலவீனங்கள் மறையும். பலவீனங்கள் சுகத்தால் இடை கட்டுவேன். அல்லேலூயா. அதான் சொல்றார், முன் போல இருப்பார்கள். அல்லேலூயா. பிறந்த நாட்களிலே சோதரம் எவ்வளவு ஆரோக்கியம் இருந்ததோ அதை விட அதிக ஆரோக்கியத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முன் போல அவர்கள் எப்படி இருப்பாங்க? இருப்பார்கள். அவர்கள் சபையாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? சபையாக இருப்பாங்க. பாருங்க, பரிசேயனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை பாவியாகி உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை பெறுவதற்கான வழியை தான் அந்த சோதரம் தாயார் செய்றாங்க. என்ன செய்றாங்க? அவர் பாதத்துல முதலாவது அதை தூய்மைப்படுத்துறாங்க. அதனால பாருங்களேன், கண்ணீரால் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தூய்மைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. சபையை தாங்குறாங்க. அவர்கள் உள்ள உடைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் நல்லா படைச்சிருக்கேன் ஆண்டவரே, என்னையும் நல்லா தான் படைச்சிங்க, ஆனா நான் இப்படி ஆயிட்டேன். எப்படி? என்னையும் நல்லா தான் படைச்சிங்க ஆண்டவர், நம்ம கூணு கூட படைச்சிருந்தாரா? இல்ல மொண்டி முடமா வந்துச்சா? பேச தெரியாத ஊமையா வந்துச்சா? இல்லையே. எல்லாம் மகத்தாரை படைத்திருந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன ஆயிட்டாங்க? பாவி ஆயிட்டாங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. வெளியே வர வேண்டும் என்றால் சபை ஒன்றுதான் அதற்கு விதிவிலக்கு. அவை அந்த சபையில என்ன செய்யணும்? நீ உன்னை அர்ப்பணிக்கணும். நீ உன்னை அர்ப்பணிக்கணும். யாரை எதிர்க்க செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. என் பார்வை பரிசேயனுடைய பார்வையை போல இருந்தா நாம் அதை மாற்றிக்கொள்வது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியான ஸ்திரீயுடைய பார்வை யார் மேல இருந்தது? ஏசப்பா மேல மட்டும்தான் இருந்தது. வேற எங்கேயாச்சும் மாற்றம் இருந்துச்சா? ஏசப்பா பார்வை யார் மேல இருந்துச்சு? ஆமென். சோதரம். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அவளை நோக்கி அல்லேலூயா. பரிசேயனை பார்த்த பார்வையை விட அந்த அம்மா மேலதான் முழு கவனம் வச்சிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தின் மேல்தான் தேவன் கவனமாக இருக்கிறார். பரிசேயன் மேல் கவனமா இருந்தார்னு வேதம் சொல்லல. பரிசேயன் மேல கவனமா இருந்தார்னு சொல்லல. சோதரம். இவள் அறிந்து வந்தால் அவர் நோக்கி கொண்டிருந்தார். இவள் அந்த வீட்டுக்கு எப்படி வந்தா? அறிந்து வந்தால் அவர் என்ன செய்தார்? நோக்கி கொண்டிருந்தார். அப்ப ரெண்டு சமமாகுதா? அல்லேலூயா. அவர் வாசிங்க. அவளை நோக்கி என்ன செய்யப்பட்டது? உன் பாவங்கள் நாம் எல்லோரும் வழங்கால் படுகிறோம். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் சபைக்கு வருவது சோதரம் பரிசேயனை போல அல்ல,
வந்த வண்ணமாய் திரும்பி போவதற்காக அல்ல. சோதரன், இந்த பாவியான ஸ்திரியை போல நீதிமானாக்கப்பட்டு எரேமியாவிலே எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வர வேண்டும். அல்லேலூயா. எரேமியாவில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்று விடாம என்ன செய்யணும்? ஆமென். சரீரம் பலப்படுகிறது. சரீரம் என்ன செய்யப்படுகிறது? பலப்படுகிறது. பிள்ளைகள் பலப்படுகிறார்கள். பிள்ளைகள் பலப்படுகிறார்கள். இந்த குடும்பம் மகிமைப்படுகிறது. இந்த குடும்பம் மகிமைப்படுகிறது. சிறுமை அவர்களை விட்டு மறைந்து போகிறது. மகிமை அவர்களை அலங்கரித்து உயர்த்துகிறது. மகிமை என்ன செய்கிறது? நகரம் மண்மேட்டிலே கட்டப்படும், அரண்மனை முன்பால் இருக்கும். எப்படி இருக்கும்? அது அரண்மனையாக, ராஜரீகம் பண்ணுகிற குடும்பமாக, ராஜரீகம் பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இறுதியான ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற மகேஷ் அவர்கள் முன் வந்து ஜெபிப்பார்.